Hi friends, welcome back to Madhigam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு சோ அத பத்தி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு சோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பேபி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு பாய் பேபி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால அந்த வீடியோஸ் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்காண்டி ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலா சரியா தப்பான்னு கூட தெரியல. எனக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே நான் வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே சரி ஓகே ஒரு 10 to 15 days கழிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 15 days கழிச்சு எனக்கு வந்து லைட்டாக ஸ்பாட்டிங் ஆச்சு. ஸோ ஸ்பாட்டிங் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நம்ம போய் எதுக்கும் டாக்டர் பார்த்தலாம்னு சொல்லிட்டு நேரில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்த உடனே வந்து ரொம்ப கூலாக செக் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு சொன்னது அவங்க வந்து இருக்க பொசிஷன் சரியில்லை, சேஃபாக இல்லை. ஸோ இன்ஜெக்ஷன் கண்டினியூஸாக போட்டு தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லா செக்அப் தைராய்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஹீமோகுளோபின் செக் பண்ணாங்க. 7.7 தான் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் தனியாக 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லவும் சரி ஓகே நான் பொறுமையாக போட்டுக்கிறேன், இப்போ தனியாக தான் வந்திருக்கேன் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. 10 நாளைக்கு டேப்லெட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 3 daysல வாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் 3 days போனோடனே ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு இன்னும் பொசிஷன் சரியில்லை, சேஃபாக இல்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, படுத்தே தான் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 days கழிச்சு மறுபடியும் போக ஊசி போட மறுபடியும் வர இதே மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டைம் போனதுக்கப்புறம் 5 days கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 5 days போனேன். 5 days கழிச்சு போனதுக்கப்புறம் ஒரு நேராக ஒரு 7-8 ஊசி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கவுண்டிங் தெரியல. கரெக்டாக 30 நாள் ஆயிருந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து 30 நாள் ஆயிருந்துச்சு. 2 month கம்ப்ளீட் ஆகி 3 month ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அப்போ கூட வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் வரைக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் சேஃபாக இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் அவங்க வந்து எதுவுமே வந்து ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னே சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 30 days கழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசனாக இருந்துச்சு. எனக்கும் போது நம்மளுக்கு வந்து 30 நாளைக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. அதேமாரி வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. நம்ம வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறது நம்மளோட உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி எதுக்கு வேற டாக்டர் போய் செக் பண்ணலான்னு வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த டேட்டில் நான் இது பண்ணினேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். உடனே அவங்க வந்து ஹெச்பி டெஸ்ட் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்தாங்க. ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்தப்ப நியர்லி 13.5 இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் 7.7ம் 3rd month ஸ்டார்டிங்கில் 13.5 இருக்கும் போது கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் நியராக வந்து 1 monthலாம் யாருக்குமே ஏறாது. அது இல்லாமல் பேபி வந்து வளர வளர நம்மளுக்கு பிளட்டோட லெவல் கம்மி தான் ஆகுமே தவிர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே வந்து யோசிச்சாங்க. சரி ஸ்கேன் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்துட்டு அப்படி எந்த இஷ்யூமே தெரியல. பேபி இது வரைக்குமே ஓகேவா தான் இருக்கு. நல்லபடியாக வந்து 1 month ஒன்ஸ் மட்டும் செக்அப் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் ஒருவேளை இன்ஜெக்ஷன்லாம் போட்டனால ஒருவேளை ஸ்டே ஆகி நல்லா இருக்குதோ க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்படி இருந்தாலுமே நெக்ஸ்ட் ஏன் 5 month வரைக்கும் போடணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேலே மேலே இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கணும், தேவையே படாது, அதனால நீங்க இன்ஜெக்ஷன் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லவும் சரி ஓகே நம்மளுக்கு வந்து எதனால இப்படி ஆச்சுங்கிறத வந்து ஒரு கன்ஃபியூசன்லேயே ஜிஹெச் போய் பார்த்தேன். ஜிஹெச்லேயே அதே ரிசல்ட் தான் சொன்னாங்க. ஏன் நல்லா இருக்க குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்க இதே கேள்வி கேட்கும். சரி ஓகே 2வது டைம் போன ஹாஸ்பிட்டலே நான் வந்து ரெகுலராக செக்அப் மந்த்லி ஒன்ஸ் தான் போனேன். அதே மாதிரி இடையில ஜிஹெச் வந்து செக்அப் போகணும்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் அட்டையெல்லாம் போட்டுட்டு பிஹெச்எஸ் நம்பர் வாங்கினேன். ஜிஹெச்லேயே ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் செக்அப் போனேன். ப்ரைவேட்லேயே மந்த்லி ஒன்ஸ் போனேன். 9 monthக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு வீக்லி 15 days ஒன்ஸ் போனேன். லாஸ்ட் ஸ்கேன் பார்த்துக்க போனப்போ கூட நெக்ஸ்ட் மந்த் இதுதான் டியூ டேட்டு, நீங்கள் பொறுமையாக வரலாம், வலி வந்தால் மட்டும் வர சொல்லி ப்ரைவேட்டில் சொல்லியிருந்தாங்க. அதே சேமாக தான் வந்து ஜிஹெச்லேயும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு ஒரு பிரஷர்னால
என்னால் நடக்க 1 மந்த்தாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த வீட்டு வேலையும் செய்யலை. அப்படியே படுத்த வாக்கில் இருங்க, ரெஸ்ட் எடுங்க, பேபி நல்லா இருக்கணும், பேபி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ரொம்ப அப்படியே ப்ரெஷராகவே இருந்துச்சு. இது மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த் வந்து ஒரு ப்ரெஷர்லேயே வந்து இந்த பேபி ஃபார்ம் ஆனப்போ எனக்கு இது இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. பேபி கன்ஃபார்மாக இருக்குமா இல்லை ஏதாவது தப்பாக நடந்துருமா அப்படிங்கிற யோசனையிலே என்னால் எந்த ஒரு வீடியோஸுமே போட முடியல. ஸோ நிறைய பேர் ஐடியா கொடுத்து நிறைய யோசிச்சு நான் பக்கத்தில் இருக்க வேற ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக 5 மந்த் வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே தான் இருந்திருப்பேன் நல்லா. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டிங் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 2 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தப்ப அதாவது டாக்டரோட ஒப்பீனியன் கூட மாற வாய்ப்பு இருக்கு. வேற ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நம்மளோட அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி நோய் கிடையாதுன்னு நான் சொல்லலை. ஸோ அது பேபி வந்து க்ரோத் வீக்காக இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட தான் செய்வாங்க. ஆனால் என்னோட ப்ரெக்னன்சியே வேறு. பேபி நல்லா இருக்க பேபிக்கு இன்ஜெக்ஷன் போட்டதாக தான் நான் செகண்ட் போய் ஒப்பீனியன் கேட்ட டாக்டர்கிட்ட சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு பேபி நல்லா க்ரோத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டோம் எது வெயிட் பண்ணி கூட 1க்கு 2 3 ஹாஸ்பிட்டல் கூட நம்ம ஐடியா கேட்கலாம். ரொம்ப பதட்டப்படுத்தி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு குட்டி அவேர்னஸ் மாதிரி தான். எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு. நம்மளுக்கு பேபி முக்கியங்கும் போது நம்ம யார் எது சொன்னாலுமே ஆமாம் சொல்லிடுவோம். அது மாதிரி ஒரு நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஸோ இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா, இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவை வந்து நான் லாஸ்ட் வீக் போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் யாருக்காச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த் வரைக்கும் எனக்கு இந்த இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. நல்லா இருக்க பேபி இப்போ வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் பேபி பறந்துருச்சு. ஸோ டெலிவரி ஸ்டோரி வந்து தனியாக நான் போடுறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் நடந்த இஷ்யூஸ் சொல்கிறேன். இது ஒரு குட்டி அவேர்னஸாக நினச்சிக்கோங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.